எனக்கு என்ன இப்ப நான் மெயினா கேட்க நினைச்சேன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதர். இப்ப என்னைய மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு வாங்கிடுறாங்க, ஓகே. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம வீடியோஸ்ல யூடியூப்ல பார்த்தா நாய் விளையாடுற வீடியோஸ் தான் இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு அதுதான் டாக் லைஃப்னு நினைச்சுக்கிறாங்க. அது பின்னாடி மெயின்டெனன்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய விஷயமே இருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஓனர்ஸ்க்கு நீங்க ஒரு சில டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஃபர்ஸ்ட் டிப்னா, உங்களால வளர்க்க முடிஞ்சா டாக் வாங்க, இல்லைன்னா வாங்கவே வாங்காதீங்க. அதுதான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வாங்கி அபார்ட்மெண்ட்டுக்குள்ள சாத்திட்டு வேலைக்கு போயிடுறாங்க. அது எதுக்கு வாங்குறாங்க? நைட் வந்து தூங்கத்துக்கு முன்னாடி பக்கத்துல கொஞ்சிட்டு இருக்கிறது வாங்குறாங்கன்னு தெரியல. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், வீட்டில் யாராவது இருக்காங்க அப்படின்னா வாங்குங்க. அதுதான் மெயின். அண்ட் உங்க வீட்டுக்கு என்ன டாக் சூட் ஆகுமோ அதை வாங்க. சின்ன வீடா வச்சுக்கிட்டு கிரேட் டேன்லாம் வாங்க முடியாது. பெரிய வீட்டுக்கு நீங்க வெறும் ஷிஃப்டர்ஸோ இல்ல பொம்மையானோ வாங்கி வளர்த்துட்டு இருக்க முடியாது. உங்க வீட்டோட சைஸை பொறுத்து, வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க அதை பொறுத்து டாக் வாங்கணும். அதுதான். ஸோ எந்த வீடு வாங்கினாலும் நீங்க பாத்துக்கணும், கூட இருக்கணும். அதே மாதிரி வாங்க ஒரு வீடுக்கும் ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கு. இப்போ நம்ம நேட்டிவ் பீட்ஸ்லாம் வாங்கினா மெயின்டெனன்ஸே கிடையாது. சூப்பரான பீட்ஸ் நம்ம பீட்ஸ்லாம். பட் பார்க்க அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபாரின் பீட்ஸ் போறோம். ஸோ என்ன சொல்லுவீங்க, லேப் வாங்குறதுக்கான ரீசன் வந்து சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த ரொம்ப சப்பியாக டாக்ஸ் பார்த்தா பிடிக்கும். அண்ட் நான் வாங்க போற அந்த டைம்ல வந்து ஷூஷன் வந்து இறந்துட்டாரு. ஸோ அவரோட டாக் பார்த்தப்ப எனக்கு பெரிய இம்பாக்ட் ஆச்சு. அது அவர் வச்சிருந்த லேபு, அது ஒரு மாதிரி சாப்பிடாம அது இறந்து போயிடுச்சுன்னு சொல்றாங்க. அந்த டைம்ல இறந்து போச்சுன்னு அவங்க சொன்னாங்க. என்னால கன்ஃபார்மா வெரிஃபைடா சொல்ல முடியல. ஸோ அதை பார்க்கவே எனக்கு ரொம்ப ஓகே, லேப் வந்து இவ்வளவு அஃபெக்ஷனேட்டா இருக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம லேப் போகலாம் அப்படின்னு சொல்லி தான் லேப் வாங்கினேன். அதுதான் மெயின் ரீசன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறவங்க டாக் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. அண்ட் அதுக்கு தேவையான ஃபுட்டை நீங்க கொடுக்கணும். நேட்டிவ் பீட்ஸ் வந்து வீட்டுல கொஞ்சம் நிறைய இடம் இருந்துச்சா நேட்டிவ் பீட்ஸ் வாங்க. இல்லைன்னா நீங்க எந்த பீட் வேணாலும் வாங்கலாம். எந்த பீட் வாங்கினாலும் அதுக்கு ஃபுட்டு உங்களால கொடுக்க முடியுமான்னு பாத்துக்கோங்க. அண்ட் டிப்ஸ் நிறைய வரும். அதுக்கு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நாயை குளிப்பாட்ட முடியுமான்னு பாத்துக்கோங்க. தேவையான ஃபுட்டு அண்ட் வேக்சினேஷன் பண்ணணும். எனக்கும் சரி, நிறைய பேருக்கும் சரி, டாக் வாங்குற வரைக்கும் வேக்சினேஷன் இருக்கவே தெரியாது. நமக்கு தடுப்பூசி போற மாதிரி டாக்கு தடுப்பூசி போடணும். நேட்டிவ் பீட்ஸ்க்கு தேவையில்லை, பட் போட்டா நல்லது. ஃபாரின் பீட்ஸ்க்கு வந்து அந்த இம்யூனிட்டி கம்மியா இருக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரி போட்டே ஆகணும். ஸோ அது வந்து நியர்லி 2000 வரும் இனிஷியலா, அண்ட் இயர்லி 1000 வரும். அடுத்து டிவார்மிங் சொல்லி ஒன்று இருக்கு. அது வந்து குடல் புழு நீக்கம் சொல்லுவாங்க. அது பண்ணும். அது 15 days ஒன்ஸ் பண்ணணும். இது பண்ணல அப்படின்னா டாக் நீங்க என்ன ஃபுட்டு கொடுத்தாலும் டாக் வந்து ஃபேட்டே ஆகாது, உடம்பே விழாது. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒரு மாதிரி ஒல்லியாகி போயிடும். ஸோ ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். ஸோ நீங்க டிவார்மிங் பண்ணிட்டே இருக்கணும். 6 months வரைக்கும் 15 days ஒன்ஸ் டிவார்மிங் பண்ணும். அப்புறம் 1 month ஒன் டிவார்மிங் பண்ணும். அப்புறம் 3 months ஒன் டிவார்மிங் பண்ணும். இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கணும். இது எதுவுமே தெரியாம எல்லாம் வாங்கிடுறாங்க. அதுதான். அண்ட் டாக் வாங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம், எல்லா டாகும் 6 மாசம் கடிக்கும்னு. டாக் வளர்ந்த அப்புறம் தான் கடிக்கும் எடுத்துருக்காங்க. பப்பி போடுன்னு போடும், கடிச்சுக்கிட்டே இருக்கும். அது லேப் பரவாயில்ல, இன்னும் நல்ல பைட்டிங் ஃபோர்ஸ் அதிகமா கண்டாங்கலாம், கடிச்சு எடுத்துரும். எங்க வீட்டுல 2-3 சேர் காலி. ஸோ நிறைய விஷயங்கள் காலி எல்லா வீட்லயுமே. ஸோ அந்த பைட்டிங் வந்து அதுக்கு வாய் வந்து ஒரு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அது எதையா போட்டு கடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த பெயின்காக அது கடிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான். ஸோ அதுக்காக நீங்க அதுக்கு டாய்ஸ் வாங்கி கொடுக்கணும், இல்லை போன்ஸ் வாங்கி கொடுக்கணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க அதுக்கு செலவு பண்ணி ஆகணும். முக்கியமா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அண்ட் முக்கியமா சொல்லணும்னா, டாக் வாங்குறவங்க கண்டிப்பா ஒரு 30 daysக்கு கீழே வாங்காதீங்க. இம்யூனிட்டி டாக் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ ஒரு 20 days 15 days பப்பி ஒருத்தன் வாங்கிட்டு அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாமான்னு கேட்கறான். அதுக்கு கண்ணும் தெரியாது, காதும் கேட்காது. அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாமான்னு ஒரு பையன் கேட்டுருந்தான். ஸோ தப்புன்னு இல்லை, உங்களுக்கு தெரியாம தான் பண்றாங்க. ஸோ 30 daysக்கு கீழே எடுத்தீங்கன்னா இம்யூனிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். பார்வோ வைரஸ்னு ஒன்று வரும். நிறைய பேர் நேற்று கூட எனக்கு ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராம்ல. அவங்க 18,000 போட்டு டாக் வாங்கியிருக்காங்க. சூப்பரா ஃபீட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா பார்வோ வைரஸ் அஃபெக்ட் ஆகி இறந்துருச்சு. அதுக்கு வந்து மெடிசனே கிடையாது பார்வோ வைரஸ்ங்கிறதுக்கு. அது டிசென்ட்ரி போயிட்டே இருக்கும். 4 daysக்கு அப்புறம் இறந்துரும். அதுக்கு மெடிசின் பாத்தீங்கன்னா 4 days தொடர்ந்து அதுக்கு குளுக்கோஸ் போட்டு இருப்பாங்க. அதுதான் மெடிசின். ஸோ லிக்விட் கண்டன் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் டிசென்ட்ரி ஆகிறதால. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. ஸோ ஒரு 30 days 35 daysக்கு அப்புறம் பப்பி வாங்குங்க. அண்ட் 45 daysக்குள்ள ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் பண்ணிருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறது.